The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்எஃப்ஐடி ரிலேட்டடாக பார்க்க போகிறோம். ஸோ ஆர்எஃப்ஐடினா வாட் இஸ் ஆர்எஃப்ஐடி அப்படின்னா, ஆர்எஃப்ஐடிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா, நம்ம இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம டோல்கேட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ஆர்எஃப்ஐடி வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்எஃப்ஐடி வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட டேட்டாஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறது வந்து டேட்டா பேஸ் இருக்கும். டேட்டா பேஸ்க்கு ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எஃப்ஐடி ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு செட் ஆஃப் பொசிஷனில் வந்து நம்ம வச்சுருவோம். RFID டேக் அந்த மைக்ரோ சிப்பும் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் பேஸு. ஆக்சுவலாக RFID டேக் ஆர் மைக்ரோ பேஸ் வந்து யூசர் பேஸு. RFID ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் பர்டிகுலர் லொக்கேஷன் வந்து செட் பண்ணியிருப்போம். RFID டேக் வந்து மேட்ச் ஆச்சுன்னா RFID வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு டேட்டா பேஸில் வந்து அந்த யூசர் யாருன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த RFID வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இந்த RFID ரிலேட்டடாக என்னென்னு பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் RFID? RFIDங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்னது தான், ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஏ ஒயர்லெஸ் டெக்னாலஜி used to identify and track object without needing physical contact. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஐடென்டிஃபை அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கும் ட்ராக் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா இது யூஸ் ஆகுது. வித்தவுட் ஃபிசிக்கல் கான்டாக்ட்னா ஒரு மேன் பவர் இல்லாமல் ஒரு ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுது. ஸோ மெயின் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் RFIDயில் பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி தான் RFID டேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் டேக், அதாவது லைக் ஐடி நம்பர் மாதிரி ஐடி கார்டு மாதிரி பார்த்தீங்கன்னா அது RFID டேக் வந்து யூஸ் ஆகும். RFID ரீடர் பார்த்தீங்கன்னா சென்ட் ரேடியோ வேவ்ஸ் அண்ட் ரிசீவ் ரெஸ்பான்ஸ். RFIDயோட ரீடர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா வந்து வாங்குறதும் அதை வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ்க்கு சென்ட் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா RFID ரீடரோட வேலை. RFID ரீடரோட வேலை வந்து என்ன பண்ணால் பேக் அண்ட் வந்து சிஸ்டத்துக்கு, பேக் அண்ட் சிஸ்டம்னா டேட்டா பேஸ் ப்ராசஸ் டு கலெக்ட் த டேட்டா. சரிங்களா? இந்த RFID பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ இந்த RFID வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ரிலேட்டடாக பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து டேக் அட்டாச்சு. எவ்ரி ஐட்டம்ஸ் கெட்ஸ் ஏ ஸ்மால் டேக் வித் ஏ யூனிக் ஐடி. ஒவ்வொரு ஐடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் ஒரு நம்பர் வந்து கொடுத்துடலாம். ஸோ ரீடர் எமிட் வேவ்ஸ். அந்த ரீடர் என்ன பண்ணால் சென்ட் அவுட் ரேடியோ சிக்னல்ஸ். அந்த என்ன பண்ணால் ரேடியோ சிக்னல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த RFIDக்கு சென்ட் பண்ணிவிட்டு அப்போ வந்து என்ன பண்ணால் அந்த டேக் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அந்த டேக் வந்து ரிசீவ் எனர்ஜி ஃப்ரம் த ரீடர். ஓகேவா? அந்த டேக் வந்து பண்ணால் என்ன ரீடர் வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க பார்த்துட்டு வேக்கப் ஆகிக்கும். அந்த டேட்டா வந்து என்னென்னா ஒரு டேகை சென்ட் பேக் இட்ஸ் ஐடி அண்ட் டேட்டா. அது என்ன பண்ணுன்னா டேட்டா வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த பர்டிகுலர் அந்த ஐடி வந்து யாருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டேட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். அந்த ரீடர் என்ன பண்ணுவாங்க, ரீடர் வந்து பர்டிகுலராக அந்த டேட்டா வந்து கேப்சர் பண்ணிவிட்டு ஃபார்வர்ட் டு பேக் எண்ட். ஓகே, ஃபார்வர்ட் டு பேக் பண்ணாகும். சிஸ்டம் ப்ராசஸ் இன்ஃபோ வந்து இன்வென்ட்ரி வந்து அப்டேட் பண்ணலாம். இது லொக்கேஷன் ட்ராக்டட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி சொல்லலாம்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோல்கேட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம இப்போ வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா நியர் டோல்கேட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டில் இருக்கிற அந்த RFID டேக் என்ன பண்ணுன்னா அந்த டோல்கேட்டில் வந்து பார்த்தோன்னா நம்மளோட ரீடர் மூலயமா என்ன பண்ணணும், நம்மளோட டேட்டா வந்து இன்டர் கனெக்ட் பண்ணிட்டு அதாவது நம்ம தான் யூஸரு அந்த ஐடியை வந்து ட்ராக் பண்ணி என்ன பண்ணணும்னா டேட்டா பேஸ்க்கு சென்ட் பண்ணிவிட்டு டேட்டா பேஸ்லேருந்து நம்மளோட பணம்லாம் டெபிட் பண்ணுற மாதிரி தான் அந்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ RFIDங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான டிவைஸ் தான்.